10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, today we are going to see the next chapter, 7th chapter, Human Health and Diseases. In this chapter, we should know about diseases, then disease causing agents, symptoms of diseases, causes of diseases, then treatment of diseases. First of all, the term health. What is health? The definition for health. The World Health Organization defines health as a complete state of physical, mental and social well-being. Okay, complete state of physical, mental and social well-being and not merely absence of diseases. Okay, what is disease? Disease அப்படின்றது வந்து health அப்படின்றது disease இல்லாமல் இருக்கிற அந்த ஸ்டேஜ் கிடையாது. ஃபிசிக்கலாக, மென்டலாக, சோஷியலாக நம்ம வந்து வெல்பீயிங்காக இருந்தோம் அப்படின்னா தான் அது வந்து கம்ப்ளீட்டாக ஹெல்த் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, ஃபிசிக்கலாக நம்ம எப்படி எஃபெக்ட் ஆகிருக்கலாம்? ஃபிசிக்கல் அப்படின்றது வந்து பாடி ஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அது கரெக்டாக இருக்கும்போது தான், தட் இஸ் BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்போது பாடி ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கலாக நம்ம வந்து நார்மலாக இருக்கோம், ஹெல்த்தியாக இருக்கிறோம். ஓகே, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு. தென் மென்டலாக எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்னால் ஒருத்தர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு, எல்லாம் ரொம்ப சேட் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து நாட் அ ஹெல்த், அவங்க வந்து ஹெல்த்தாக இல்லை அப்படின்னு அர்த்தம். தென் சோஷியல் வெல்பீயிங். வாட் இஸ் சோஷியல் வெல்பீயிங்? நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது தான் அது வந்து ஹெல்த்து. இப்போ நமக்கு நெய்பரிங் வந்து ஏதாச்சும் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அதனால் நமக்கு வந்து டிசீஸ் ஆகலாம். ஸோ சோஷியல் அப்படின்றது வந்து நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகே, வாட் இஸ் டெஃபினேஷன் ஃபார் ஹெல்த்? Health as a state of physical, mental, social well-being and not merely absence of diseases. 3 mark question or 2 mark question. Okay, then we can also say health is a wealth. Okay, நார்மலாக நம்ம சொல்லுவோம் health is a wealth. வெல்த் அப்படின்றத நமக்கு வந்து நம்ம சர்வைவல், நம்ம லைஃப் வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா வெல்த் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த வெல்த்தை வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஹெல்த் தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, when people are healthy, they are more efficient at work. நம்ம வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளோட ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஹெல்த் இம்பார்ட்டண்ட். ஹெல்த் இன்க்ரீசஸ் லாங்கிவிட்டி ஆஃப் பீப்புள் அண்ட் ரெடியூசஸ் இன்ஃபென்ட் அண்ட் அடல்ட் மார்ட்டாலிட்டி. லாங்கிவிட்டி, வாட் இஸ் லாங்கிவிட்டி? லைஃப் ஸ்பேன், எக்ஸ்டெண்ட் லைஃப் ஸ்பேன். நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஹெல்த்தாக இருக்கணும். தென் ரெடியூசஸ் இன்ஃபென்ட் அண்ட் மார்ட்டாலிட்டி. குழந்தைங்களோட மார்ட்டாலிட்டி ரேட் அண்ட் அடல்ட்டோட மார்ட்டாலிட்டி ரேட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மார்ட்டாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, பர்சனல் ஹைஜீன், ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் பேலன்ஸ்ட் டயட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் குட் ஹெல்த். பர்சனல் ஹைஜீன், செல்ஃப் ஹைஜீன் மீன்ஸ் டெய்லி ப்ரஷிங், பாத்திங், தென் நம்மளோட கிளாத் இதெல்லாம் வந்து நம்ம ஹைஜீனிக்காக பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து பர்சனல் ஹைஜீன். ஓகே, தென் ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடி வந்து நல்லா மெயின்டைன் ஆகும், யூத் மெயின்டைன் ஆகும், ப்ளஸ் வந்து ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகும். எக்ஸசைஸில் வந்து நம்மளோட ஹெவி ஒர்க், நம்ம ரொட்டீனாக ஹெவி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே எக்ஸசைஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்லெட்ஜிஸாக உட்காந்துட்டே இருக்க மாதிரி ஸ்டேபிள் ஒர்க் வந்து பண்ணுவாங்க, செடென்ட்ரி ஒர்க்கு, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதில் யோகா நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு வந்து அதுலேயும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு
பாடியில் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். ஹெல்த்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். தென் பேலன்ஸ் டயட். வாட் இஸ் பேலன்ஸ் டயட்? தட் மீன்ஸ் all food components in needed proportion. All food components. What are the food components? Carbohydrate, protein, lipids, vitamins, minerals and water. இது எல்லாமே வந்து நீடட் ப்ரொபோர்ஷனில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இப்போ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு வந்து நமக்கு லெஸ்ஸாக இருக்குது, இல்லை ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா அதனால் நமக்கு வந்து டிசீஸ் வரலாம். இப்போ விட்டமின்ஸ் வந்து நம்ம அது எடுத்துக்கிற அமௌண்ட் வந்து ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் தான், பட் அதனோட டிஃபிஷியன்சி வந்து நமக்கு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்தை வந்து காஸ் பண்ணோம். அதே மாதிரி எக்ஸஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைப்பர் விட்டமினோசிஸ் அப்படின்ற டிசீஸ் வரும். அப்போ நமக்கு வந்து கரெக்டான பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன். இப்போ கார்போஹைட்ரேட் வந்து நம்ம வந்து 50 to 60% நம்மளோட ஃபுட்டில் இருக்கணும். தென் ப்ரோட்டீன் வந்து 10 to 15% இருக்கணும். ஆயில், தட் இஸ் லிப்பிட் வந்து 25% வந்து 20 to 25% வந்து நமக்கு வந்து லிப்பிட் நம்மளோட ஃபுட்டில் வந்து மெயின்டைன் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஃபுட் ஹெல்த்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். தென் பர்சனல் ஹைஜீன், ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் பேலன்ஸ் டயட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் குட் ஹெல்த். தென் காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். காமன் டிசீசஸ் பொதுவாக என்னென்ன டிசீஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரும் அப்படின்னா, தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசீஸ். டெஃபினிஷன் ஃபார் டிசீஸ். டிசீஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ disorder or malfunctioning of the mind or body. Disorder or malfunction. What is malfunction? Improper function of mind. நம்ம மைண்ட் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கோம், மென்டலாக டிஸ்டர்ப்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தென் பாடி வந்து நமக்கு வந்து டிஸார்டர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, இட் இன்வால்வ்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ், அதாவது என்னென்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் மார்ஃபாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், ஃபிசியலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் which may be due to. இந்த டிஸ்டர்பன்சஸ் மார்ஃபாலஜிக்கல் அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் ஏதாவது டேமேஜ் ஆகுது, அதாவது நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றது. தென் சைக்கலாஜிக்கல் அப்படின்னா நம்ம வந்து மென்டலாக வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகுறோம், மென்டல் அஃபெக்ட் ஆகுறது, சைக்கோ ஆகுறது. தென் ஃபிசியலாஜிக்கல் மீன்ஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸு, இன்டர்னல் ஆர்கன் ஃபங்க்ஷன். இப்போ ஃபிசியலாஜிக்கல் அப்படின்றது வந்து என்னென்னா என்சைம்னால் ஹார்மோன் வந்து செக்ரீஷன், ஹார்மோனோட செக்ரீஷன் மட்டும் இல்லை, அதனோட ஃபங்க்ஷன் ஏதாச்சும் அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா அது மூலமாக நமக்கு டிஸ்டர்பன்சஸ், ஃபிசியலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் which may be due to. இந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் எப்படி வருது அப்படின்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்மளோட சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ், அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வரும்போது நமக்கு நம்ம பாடியில் வந்து இது மாதிரி டிஸார்டர் வந்து வரலாம். தென் பேத்தோஜென்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம். பேத்தோஜென்ஸ் மீன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம் மீன்ஸ் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசம், பாரசைட்ஸ், ஹெல்மித் பாரசைட்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு பேத்தோஜென்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். தென் ஜெனட்டிக் அனாமலிஸ். வாட் இஸ் அனாமலிஸ்? அனாமலிஸ் மீன்ஸ் அப்நார்மலிட்டிஸ். ஜெனட்டிக் அப்நார்மலிட்டிஸ் மீன்ஸ் gene change, that is mutation, chromosomal aberrations, changes in the number of chromosomes and changes in the genes, sudden change in the gene, that is known as mutation or gene mutation. இது ஒரு ரீசன். தென் லைஃப்ஸ்டைல் சேஞ்சஸ் மீன்ஸ் இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ட்ரிங்கிங் ஆல்கஹால், தென் ஸ்மோக்கிங், சிகரெட் ஸ்மோக்கிங் அண்ட் டேக்கிங் ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு ரீசன்ஸு, டிசீஸ் வர்றதுக்கு வந்து ரீசன்ஸு. ஓகே, தென் டிசீசஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ டிஸார்டர் ஆர் malfunctioning of the mind or body. ஓகே, that is a 2-mark question, definition for disease. Okay, then the disease can be broadly classified into infectious and non-infectious disease. நம்ம வந்து ரெண்டா டிவைட் பண்ணுறோம் டிசீஸஸை, infectious and non-infectious. Infectious is otherwise known as communicable disease. The non-infectious means non-communicable disease. Okay, and also disease can be classified into congenital and acute disease. What's the meaning of congenital? Congenital means the disease occurs right from birth. பிறக்கும் போதே நமக்கு வந்து டிசீஸ் வரலாம். எப்படின்னா இப்போ எய்ட்ஸ் வந்து ஒரு மதர், ப்ரெக்னென்ட் மதருக்கு இருக்குது அப்படின்னா அந்த அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து என்ன ஆகிடும், கண்டிப்பாக வந்து எய்ட்ஸோடு தான் பிறக்கும். அது வந்து கன்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
தென் அக்யூட் டிசீஸ் அப்படின்னா டூரிங் லைஃப் டைம் ஆஃப்டர் பர்த் நமக்கு வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மூலமாக வரக்கூடிய டிசீஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்யூட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இதில் அக்யூட் டிசீஸில் தான் இன்க்ளூட் ஆகும். ஓகே, தென் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்? Transmitted disease from one person to another. Okay, the infectious disease can be transmitted from one person to another by infectious agents. Okay, ஒரு பர்சன்ட்லேருந்து இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம்? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இது எப்படி வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா such disease causing organisms are called pathogens. Okay, disease causing organisms are called pathogens. Okay, disease காஸ் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் என்ன சொல்கிறோம்? பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் யாருக்கு வந்து இந்த டிசீஸ் வருதோ இந்த பேத்தோஜன்ஸ் மூலமாக டிசீஸ் காஸ் ஆகிற அந்த பர்சன் என்ன சொல்கிறோன்னா ஹோஸ்ட். த ஆர்கனிசம் இன்ஃபெக்டட் பை த பேத்தோஜன்ஸ் ஆர் கால்டு ஹோஸ்ட். ஓகே, த டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் பேத்தோஜன்ஸ். ஓகே, தென் அண்ட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ. இந்த பேத்தோஜன்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா த்ரூ ஏர், வாட்டர், ஃபுட், ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் வெக்டார்ஸ். த்ரூ ஏர், இப்போ ஸ்னீசிங், காஃபிங் அதில் வந்து நமக்கு ட்ராப்லெட்ஸ் மூலமாக அது ஏர் மூலமாக அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் வாட்டர் மூலமாக நமக்கு வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். ஃபுட் மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். தென் ஃபிசிக்கல் கான்டாக்ட் மீன்ஸ் டச்சிங், டைரக்ட் கான்டாக்ட். ஃபிசிக்கலாக வந்து டைரக்ட் கான்டாக்ட் இருக்கலாம், இல்லை அப்படின்னா த்ரூ ஹேண்ட்லிங் த சப்ஸ்டன்சஸ் பை தி பேஷண்ட், யூட்டென்சில்ஸ் அண்ட் கிளாத் யூஸ்ட் பை தி பேஷண்ட். அது மூலமாக நமக்கு வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். தட் இஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட். அண்ட் வெக்டார்ஸ். வாட் ஆர் வெக்டார்ஸ்? Vectors are the carriers of disease from one person to another, infected person to non-infected person. Vectors, carriers. Okay, then virus. What are the pathogens? Microorganisms. Virus, bacteria, fungi, protozoan, parasites, helminth parasites. These are the pathogens, disease-causing organism. Most of the bacterial diseases are curable. Okay, most of the diseases curable. Bacterial disease வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து க்யூர் பண்ணிடலாம். பட் வைரல் டிசீஸ் ஆர் நாட். ஆனால் எல்லா வைரல் டிசீஸ் நம்ம வந்து க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எய்ட்ஸ், அதில் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் என்ன அப்படின்னா எய்ட்ஸை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் ஃபேட்டல். எய்ட்ஸ் மே பி ஃபேட்டல். அதாவது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க வந்து நல்லா பாடி ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து க்யூர் பண்ண முடியுமே தவிர எய்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து லைஃப் லாங்காக கண்டிப்பாக வந்து அதில் அஃபெக்ட் ஆக வேண்டியது தான். ஓகே, தென் த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஆர் காமன் அண்ட் எவ்ரி ஒன். காமன் இன் எவ்ரி ஒன். அதாவது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து காமன் தான். சஃபர் ஃப்ரம் சச் டிசீஸ் அட் சம் டைம் ஆர் எனி டைம். ஓகே, அந்த டிசீஸ் வந்து நமக்கு வந்து எப்போவும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சம்டைம்ஸு சில டைம் வந்து நமக்கு வந்து அது அஃபெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டைம் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணலாம். ஒரே டைமில் எல்லாருக்கும் டிசீஸ் வருமா அப்படின்னா இல்லை. யார் வந்து அன்ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த டிசீஸ் வந்து வரும். ஓகே, தென் த காமன் டிசீசஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸோட காமன் டிசீஸ், பொதுவான டிசீஸ் என்னெல்லாம் அப்படின்னா they can be classified into bacterial diseases, viral diseases, fungal diseases, protozoan parasitic diseases, helminth parasitic diseases. Okay, these are the pathogens. First of all, bacterial diseases. Name of the bacterial diseases: dysentery, plague, diphtheria, cholera, typhoid, pneumonia. These are the bacterial diseases. Now we have to go to see the bacterial diseases. The first disease, dysentery. Okay, then dysentery. The dysentery is caused by Shigella dysenteriae or Shigella species. It causes shigellosis. Dysentery is otherwise known as shigellosis. It caused by bacillary bacteria. Bacillus. What is bacillus? Rod-like bacteria are called as bacillus. Shigella
dysentery is a bacilli bacteria. Okay, so the disease caused by the Shigella is known as shigellosis, otherwise known as bacillary dysentery. Bacillary dysentery. What is the incubation period of dysentery? The dysentery means Shigella dysenteriae causative agent. Adanoda incubation period. What is the incubation period? What's the meaning of incubation period? The time from entering into the body, the time of exposure of the microorganism until the symptoms are appeared. அதாவது நம்ம பாடிக்குள்ளே வந்து ஒரு ஆர்கானிசம் உள்ளே போய் அது சிம்டம்ஸ் காஸ் பண்ணுற வரைக்கும் உள்ள பீரியட் தான் என்ன சொல்கிறோன்னா இன்குபேஷன் பீரியட். ஆக்சுவலாக வந்து பாடிக்குள்ளே போய் அது மல்டிப்ளை ஆகி அந்த டிசீஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ், அதாவது சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த டைம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த Shigella dysenteriae அப்படின்ற பாக்டீரியாவுக்கு வந்து எவ்வளோ பீரியடு, எவ்வளோ இன்குபேஷன் பீரியட் அப்படின்னா 1 to 2 days. 1 to 2 days. Shigella dysenteriae அந்த பாக்டீரியாவோட இன்குபேஷன் பீரியட் வந்து எவ்வளோ அப்படின்னா 1 to 2 days. Then site of infection of Shigella dysenteriae, that is intestine. இது வந்து டிசென்ட்ரி அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஸ்டமக் ரீஜன் தான் அஃபெக்ட் ஆகுது. இன்டெஸ்டைன் வந்து அஃபெக்ட் ஆகுது. சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், தட் இஸ் இன்டெஸ்டைன். தென் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இந்த டிசென்ட்ரி வந்து நமக்கு வந்து எப்படி வந்து காஸ் ஆகுது, அதாவது இந்த பாக்டீரியா வந்து எப்படி வந்து பாடிக்குள்ளே வந்து என்டர் ஆகுது, எப்படி நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் பை த ஃபீசஸ். ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் பை தி ஃபீசஸ். ஃபீக்கல் ஓரல் ரூட், அதாவது ஃபீசஸ் மூலமாக, அதாவது இன்ஃபெக்டட் பர்சன் வந்து இப்போ அவங்க வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாச்சும் ஒரு வெக்டார் வந்து அதில் உட்காந்துட்டு திரும்ப இன்னொரு பிளேஸ் போகும்போது அதில் என்னாகும், இந்த மைக்ரோப்ஸ் வந்து ஸ்டே பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை நம்ம வந்து சாப்பிட்றோம், இல்லை அது வாட்டராக இருக்கட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு இந்த பாக்டீரியா வந்து நமக்கு உள்ளே வந்துடும். ஸோ ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் பை ஃபீசஸ். ஃபீக்கல் ஓரல் ரூட்டு, அதாவது ஃபீக்கல் மூலமாக ஓரல் ரூட்டில் வந்து நமக்கு வந்து எப்படி வரும்னா இந்த பாக்டீரியா வந்து என்டர் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, தென் சிம்டம்ஸ் ஆஃப் dysentery. Symptoms of dysentery: abdominal pain, dehydration, blood and mucus in the stools. Okay, abdominal pain. Dysentery அப்படினாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸ்டமக் பெயின் தான் வந்து பயங்கரமாக இருக்கும். தென் dehydration, loss of water along with the minerals. Dehydration means loss of water. வாட்டர் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா along with the water, minerals also lost. Then blood and mucus in the stools. Okay, stool means feces. இப்போ ஃபீசஸ் போகுது, மோஷன் போகுது அப்படின்னா அதில் பிளட்டு மியூக்கஸ் எல்லாமே வந்து போகும். பிளட்டும் இருக்கும், மியூக்கஸும் இருக்கும். எதனால் அப்படின்னா நம்மளோட இன்டெஸ்டினல் பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகி இன்டெஸ்டினல் மியூக்கோஸா வந்து டேமேஜ் ஆகி அதில் வந்து வரக்கூடிய ப்ளீடிங், அதனால் பிளட்டு வந்து ஃபீசஸில் இருக்கும். தென் மியூக்கஸ் மீன்ஸ் மியூக்கோசல் லேயர் ஆஃப் தி இன்டெஸ்டைன், அது எல்லாமே வந்து ஃபீசஸோடு சேர்ந்து போகும். ஓகே, தட் இஸ் வாட்ரி ஸ்டூல். வாட்ரி ஸ்டூல் மீன்ஸ் ஃபீசஸ் வந்து எப்படி இருக்குன்னு ரொம்ப வாட்ரியாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் Shigella dysenteriae causes shigellosis, that is bacillary dysentery, first disease. Then second disease plague. Second disease plague. The plague is divided into 3 types: bubonic plague, then bubonic plague, pneumonic plague, and the
There are 3 types of plague, namely bubonic plague, pneumonic plague and septicemic plague. Plague வந்து நம்ம வந்து 3 வந்து டிவைட் பண்ணுறோம். Then what is the causative agent for the plague? Yersinia pestis. Yersinia pestis. Okay. Yersinia pestis அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் இதை வந்து காஸ் பண்ணுது. இதில் வந்து நம்ம இந்த 3 டைப்லேயும் வந்து நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பிபோனிக் பிளேக். ஓகே, இதனோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்றது வந்து எவ்வளோனா 1 to 7 days இன்குபேஷன் பீரியட். இந்த பாக்டீரியா பாடிக்குள்ளே போய் நமக்கு சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு 7 days ஆகும். 7 days ஆகுது. The plague, bubonic plague is otherwise known as black death. Black death. ஆக்சுவலாக வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதில் பிபோனிக் பிளேக் அப்படின்றத நம்ம வந்து அதர் நேம் என்ன சொல்கிறோம், பிளாக் டெத் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் அ சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆஃப் பிளேக்? பிளேகோட இன்ஃபெக்ஷன் ஆஃப் சைட், அதாவது சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து என்ன அப்படின்னா லிம்ஃப் நோட்ஸ். பிபோனிக் பிளேகில் வந்து லிம்ஃப் நோட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுவே வந்து நிமோனிக் பிளேகில் வந்து என்ன ஆகும்னா லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். நிமோ அப்படின்னாலே வந்து லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. வாட் இஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தி பிபோனிக் பிளேக்? எப்படி வந்து இது வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்னா ரேட் ஃப்ளீ வெக்டார் ஜினோப்சில்லா கியோப்சிஸ். இந்த பிளேகோட வெக்டார் வந்து என்ன அப்படின்னா ரேட் ஃப்ளீனா வந்து ஒரு இன்செக்ட். ரோடன்ஸ் அப்படின்னா அந்த கொறிச்சி சாப்பிட்றது சொல்லுவோம். ரேட்டு, ஸ்குரில் இந்த மாதிரி இதில் வந்து இது வெக்டார். டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிக்ஸ்னால் என்ன, தெள்ளு பூச்சின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து இந்த ஃப்ளீ. அதனோட நேம் வந்து ஜினோப்சில்லா கியோப்சிஸ். ஓகே, அதாவது காஸ்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து பாக்டீரியா எர்சினியா பெஸ்டிஸ், அதனோட வெக்டார் தான் வந்து ரேட் ஃப்ளீ, அதாவது ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெள்ளுப்பூச்சி, தட் இஸ் ஜினோப்சில்லா கியோப்சிஸ். தென் வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் பிளேக்? சிம்டம்ஸ் ஆஃப் பிளேக் என்ன அப்படின்னா ஃபீவர், ஹெடேக், ஸ்வாலன் லிம்ஃப் நோட்ஸ். ஓகே, கண்டிப்பாக நம்ம பாடியில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும், ஃபீவர் இருக்கும். தென் ஹெடேக், ஸ்வாலன் லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே வந்து வீங்கி போயிடும். ஓகே, தென் இன் நிமோனிக் பிளேகில் வந்து என்ன அப்படின்னா லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிற, லங்ஸ் வந்து இன்ஃப்ளமேட் ஆகிடும். ஓகே, இந்த பிபோனிக் பிளேகில் வந்து ட்ரீட்டட் கேசஸில் வந்து நம்ம அதை வந்து காப்பாற்றிடலாம். அன்ட்ரீட்டட் கேஸை வந்து 70% வந்து டெத்து. 70% கேசஸ் வந்து அன்ட்ரீட்டடாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டெத் ஆயிடுவாங்க. ஆனால் நிமோனிக் பிளேகில் வந்து என்ன அப்படின்னா 100% அன்ட்ரீட்டட் கேசஸ் டெத்து. கண்டிப்பாக வந்து அவங்க அன்ட்ரீட்டட் அப்படின்னா டெத்து தான், அவங்களை காப்பாற்றவே முடியாது. ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணிடலாம், ஏன்னா பாக்டீரியல் டிசீஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் டிசீஸ். இப்போ நம்ம வந்து பிபோனிக் பிளேக் பார்த்தோம். நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து டிப்தீரியா. நெக்ஸ்ட் பாக்டீரியல் டிசீஸ் டிப்தீரியா. வாட் இஸ் த இன்குபேஷன் பீரியட் ஆஃப் டிப்தீரியா பாக்டீரியா? 2 to 5 days. ரேஞ்ச் வந்து 1 to 10 days. 10 days வரைக்கும் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து 2 to 5 days வந்து சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடும். ஓகே, வாட் இஸ் அ காஸ்டிவ் ஏஜென்ட் ஃபார் தி டிப்தீரியா? Corynebacterium diphtheriae. Causative agent Corynebacterium diphtheriae. Then site of infection larynx, skin, nasal and genital passage. இதில் வந்து எங்கே வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா லாரிங்ஸ், நம்மளோட வாய்ஸ் பாக்ஸ் அஃபெக்ட் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா வாய்ஸ் வந்து ஹார்ஸ் வாய்ஸ் ஆகிடும், ரஃப் ஆகிடும். நமக்கு சளி பிடிச்சிருந்தாலே என்ன ஆகும், வாய்ஸ் வந்து ரொம்ப ரஃப் ஆகும். அது மாதிரி லாரிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. தென் ஸ்கின், டிப்தீரியா அக்கர்ஸ் இன் தி ஸ்கின் டேமேஜ், பாடி ஃபுல்லாக வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். தென் நேசல் அண்ட் ஜெனிட்டல் பேசேஜ் ஃபுல்லாக, இப்போ லாரிங்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் வந்து ட்ரக்கியா, நேசல் பேசேஜ் வந்து அஃபெக்ட் ஆகுது. தென் ஜெனிட்டல் பேசேஜ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஓகே, தென் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் Corynebacterium diphtheriae. Droplet infections நம்ம ஸ்னீசிங், காஃபிங் இது மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். ஓகே, இந்த இதில் வந்து என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா மயோகார்டைட்டிஸ் அண்ட் நியூரிட்டிஸ், அதாவது இன்டர்னல் ஆர்கன் வந்து எது அஃபெக்ட் ஆகும், ஹார்ட் அண்ட் நியூரான்ஸ், நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஹார்ட் வீங்கி போயிடும். நியூரிட்டிஸ் மீன்ஸ்
இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி நியூரான்ஸ், நம்மளோட நியூரல் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து இன்ஃப்ளமேட் ஆகிடும். இது ரொம்ப சிவியர் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் மயோகார்டிட்டிஸ் அண்ட் நியூரிட்டிஸ். ஓகே, தென் சிம்டம்ஸ். வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் தி டிப்தீரியா? ஃபீவர், சோர் த்ரோட், ஹார்ஸ்னஸ் மீன்ஸ் ஹார்ஸ் வாய்ஸ் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், அதாவது வாய்ஸ் பாக்ஸ் நம்மளோட நேசல் பேசேஜ் ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால ப்ரீத் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங். ஓகே, தென் இப்போ வந்து நம்ம எந்த டிசீஸ் பார்த்தோன்னா டிப்தீரியா, காஸ்டிவ் ஏஜென்ட் கொரினி பாக்டீரியம் டிப்தீரியே பார்த்தோம். நெக்ஸ்ட் டிசீஸ், ஃபோர்த்து டிசீஸ் வந்து காலரா. ஃபோர்த்து டிசீஸ் காலரா பார்க்க போகிறோம். இன்குபேஷன் பீரியட் ஆஃப் காலரா few hours to 5 days. சில அதாவது ஃபியூ ஹவர்ஸ்னால் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு பாடிக்குள்ளே போன உடனே நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். டக்குன்னு வந்து அதுக்கு சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடலாம். இல்லை 5 days கூட ஆகலாம். யூஸ்வலி 2 to 3 days. காலரா வந்து யூஸ்வலி 2 to 3 days, 2லேருந்து 3 நாளைக்குள்ளே வந்து சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். தென் வாட்ஸ் தி காஸ்டிவ் ஏஜென்ட் ஃபார் தி காலரா? விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு கமோஷேப் பாக்டீரியா, விப்ரியோ காலரே. தென் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன்டெஸ்டைன் ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிடும். தென் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் காலரா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். வாட் இஸ் கண்டாமினேஷன்? Contamination means the substance which get infected by something or spoil the food or water. அதாவது ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸோ ஏதோ வந்து